நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம ரகுராமே வந்து கதிர் அடித்து வீட்டை விட்டு துரத்தி விட்றாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம புவனேஸ்வரியோட அண்ணன் இருக்கார்ல, அதை அவர் வந்து எல்லா உண்மையுமே போட்டு உடைக்கிறாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம ஜானகி இருக்காங்கல்ல, ஜானகி வந்து அந்த கல்யாணத்துக்கு தேவையான பொருள், அதாவது தாலி செயின் எல்லாத்தையுமே வந்து சாமிகிட்ட விட்டு சாமி கும்பிட்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே அந்த இடத்துல வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து புவனேஸ்வரி கிட்ட தான் ஜானகி வந்து அதை கொடுக்காங்க. அதை தொட்டு தாலியை வந்து தொட்டு சாமி கும்பிட்றாங்க. சாமி கும்பிட்டுட்டு அதுக்கடுத்து வந்து அவங்க அண்ணன் இருக்காங்கல்ல, அவங்க அண்ணனை பார்த்து கண்ணை காட்டுறாங்க. அவங்க அண்ணன் பக்கத்தில் தான் நம்ம கதிர் வந்து நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து லைனாக வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. கதிர்கிட்ட வந்து கொண்டு வரும்போது கதிர் அதை தொட்டு சாமி கும்பிட போகிறாரு. அந்த நேரத்தில் வந்து நம்ம புவனேஸ்வரியோடைய அண்ணன் இருக்கார்ல, அவர் வந்து கதிரை லேசாக தட்டி விட்டுறாரு. அவரோட கையை தட்டி விட்டுறாரு. அவர் கையை போய் அந்த தாலியை வந்து தட்டி விட்டுருது. அங்கனக்குள்ளே பார்த்தா எல்லாமே கீழே விழுந்து ஓடிடுது. அதை பார்த்தோன்னே பயங்கரமான ஷாக் ஆயிடுது. இதுதான் ஷாக்குன்னு சொல்லி புவனேஸ்வரியோட அண்ணன் இருக்கார்ல, அவர் வந்து நம்ம கதிரை வந்து பிடிச்சி மாங்குன்னு அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அடித்த உடனே நம்ம சிவராமன் வந்து எவ்வளோ தடுக்காரு. ஏங்க நின்றுங்க, எதுக்கு எடுத்தாலும் வந்து அவனை அடிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி தடுக்க பார்க்காங்க. என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க, இவன் பண்ண காரியத்துக்கு இவனை பிடிச்சி கொஞ்சுவாங்களா? இந்த கல்யாணம் வந்து நடக்கிறது இவனுக்கு சுத்தமாக பிடிக்கலைங்க. என் பையனோட வாழ்க்கையை வந்து கெடுக்கிறதுக்கே இவன் வந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கே வந்து பந்தக்கால் நட்டுற அன்னைக்கே வந்து ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணான். அது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். ஆனால் அதுக்கடுத்து ஒன்று நடந்துச்சு. எங்கள் வீட்டில் வந்து எங்கள் பையனோட சட்டையை பிடிச்சி அவன் வந்து கேள்வி கேட்குறான். அந்தளவுக்கு வளர்ந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அது கேட்டோன்னே எல்லாத்துமே ஷாக் ஆகிடுது. என்னது, உங்கள் வீட்டில் வந்து நம்ம மாப்பிள்ளை கையை பிடிச்சானா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கேட்காங்க. ஆமாங்க, அது யாருக்குமே உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இன்றைக்கி பார்த்துக்கிட்டோம்னா இந்த தாலியை வந்து தட்டி விட்றான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே கதிர் வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் என் மேலே பழி போட்டுக்கிட்டு இருக்காதீங்க. அந்த தாலியை தட்டி விட்டதே நீங்கள் தான், சரியா? அதை யாருமே பார்க்கல, அதனால தான் நீங்கள் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு திருப்பி வந்து என் மேலேயே பழி போட்டுக்கிட்டு இருக்கேன், என்ன சம்மந்தி? உங்ககிட்ட வந்து சம்மந்தம் வைக்கலான்னு வந்தால் எங்களை இப்படி அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கான் பாருங்கள், நான் தட்டி விட்டேன்னு சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி வந்து புவனேஸ்வரியோட அண்ணன் வந்து சொல்கிறாங்க. ஆமா, இதை வந்து நான் தட்டி விடலை, அவர் தான் தட்டி விட்டுட்டு என் மேலே பலியை போகிறாரு பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கதிர் சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி வந்து ரகுராம் வந்து உச்சக்கட்ட கோவத்துக்கு போயிட்டார். ஏன்னா இவர் வந்து நம்ம கதிர் பண்ணுறது ஆல்ரெடி அவருக்கு பிடிக்காமல் இருந்துச்சு. சுமாருன்னு சொன்ன பிறகும் இவர் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறத பார்த்தோன்னே இவருன்னு கோவத்தில் அந்த இடத்துக்கு வராரு. வந்து டம்முன்னு கதிரை வந்து கன்னத்திலே அடைச்சிடுறாரு. மாமா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. டேய், உங்ககிட்ட சொன்னலடா எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது, அமைதியாக இருக்குன்னு சொன்னலடா, நீ கூட சரின்னு சொன்ன, இப்போ என்னடா இந்த பிரச்சனைலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. மாமா, நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளுங்க மாமா அப்படிங்கிற மாதிரி வந்து கதிர் சொல்கிறாரு. நீ சொல்கிறது கேட்குறது நல்லா இருக்குது, நீ இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு எந்த விதத்தில் வேணால் நீ இப்போ ஒன்று தெரிஞ்சு போச்சு. இனிமேல் இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது, ஃபஸ்ட் இந்த வீட்டை விட்டு காலி பண்ணு, இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீ இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம கதிர் அடித்து வீட்டை விட்டு விரட்டி விடுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. கதிர் வந்து அந்த இடத்துல கவலையோடய அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்துக்கிட்டே வீட்டை விட்டு வெளியில் போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. இங்கிட்டு பார்த்தா வில்லிங்க கேங் வந்து நல்லா சந்தோஷமாக சிரிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.